தூக்கவே போட்டோம் பாரு கைத்துல மாலையா நம்ம கைத்துல போடுறா என் கைத்துல போடக்கூடாதா அங்க போடணுமா தெளிவா சொல்லு வெடிக்காலமா வாங்க விடா நல்ல வாசம் பேசி பாக்குறா நீ என்ன தாலி எல்லாத்தையும் வாங்குவாங்கன்னு முன்னே வச்சதுக்கு வேற ஒன்றும் தெரியாது இப்படிலாம் ஆதிக்கிட்டு பாடிக்கிட்டு போலாட்டா சோறு போட்டுவாங்க இருக்கின்ற கோபம் அனைத்தும் தீர்த்து விட்டது என் தந்தைக்கு கோபமே கிடையாது அப்படியா அப்படியா கேட்டப்பா மகனே இவ்வளவு காலம் கழித்து இந்த மகள் மீது உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என்னை எதற்காக அழைத்தீர்கள் ஏன் அப்படி செல்வம் அல்லவா மகளே அப்பா கல்யாணமா என்னது எனக்கு கல்யாணமா உண்மையிலே சொல்றீங்க அப்பா எந்த நாட்டு அரசர்லாம் வராங்கப்பா எங்க இருக்காங்க அரச மாப்பிள்ளை பாத்துருக்கீங்களா மாப்பிளையா அழகனா அழகு அப்பேர் பாட்டு அழகு அவரு அப்படியா அப்படியாடா நீ பாத்தியா அவரை கல்யாணம் பண்ணாக்கா நோட் எதுவும் தெரிஞ்சருவா போக வேண்டியதுதான் எதுக்குப்பா பயன் சொல்லுவாருமா மாப்பிள்ளையா சரி அப்படி ஆகட்டும்பா ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ளையில பார்க்க வேண்டும் அப்படியே ஆகட்டும்பா உன் அழகை கண்டு உன்னை கற்பழிக்கிறோம் என் மகன் மணியப்பட்டு ஓடோடி வந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் இன்றும் கலத்தக்கூடிய வஜ்ராக்கள் என் மகன் சிரமப்பட்டு அர்ப்பண வேண்டும் இதற்கெல்லாம் காரணம் நீயே ஆகையால் இந்த மாப்பிள்ளையை திருமணம் செய்யதான் வேண்டும் அப்பா என்னது இந்த மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்ய வேண்டுமா நான் ஒரு காலம் முடியாது செய்ய முடியாதா என்னடி பாதகி
மதி பிடித்த நோயாளிக்கு என்னை திருமணம் செய்து வைப்பார். என் தாய் இல்லாத காரணத்தினால் எனக்கு இப்படிப்பட்ட தண்டனையே கொடுக்கிறேன் அப்பா. மகன் இருந்திருந்தால் அனைத்து நாட்டு இளவரசரும் அழைத்து வந்து உனக்கு சுயமரம் வைத்து அழகான மாப்பிளை அழைத்து வந்து திருமணம் செய்து வைத்திருப்பான். உண்மைதானே? உண்மைதான் அப்பா. ஏண்டி ஒரு ஆம்பளை தருதல மாதிரி பண்ணி தருதலா அப்பா உன்னால் அல்லவா என் மகன் மணிகன் மாண்டான். இன்று என் செல்வம் இடத்தில் இல்லை, என் மகன் இடத்தில் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் யார்? நீதானடி. அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். எனது அண்ணன் செய்த தவறினை தட்டி கேட்ட காரணத்தினால் அண்ணன் மாண்டு விட்டான். அதனால் இந்த குஷ்டபிடித்த நோயாளியை நான் திருமணம் செய்ய வேண்டும். இதுவே உங்களுக்கு என்னமாக இருந்தால் கடவுள் விட்ட வழி அப்பா நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படிதானே? போடி ஒரு மணி போடி பொண்ணு சாயா அப்படியாடா. ஐயோ இந்த தேவதா அவன் சோறு வந்து போகணும் வச்சு என்ன பண்ண தெரியப்பா. ஒரு வேலை கெடுத்துருக்கேன் தெரிஞ்சனா கல்யாணம் பண்ணா சோறு போடுறேன் உனக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி சோறு போடுறா. அப்ப தாலி என்ன சொல்ல ஆமா. என்ன பண்ணுது என்ன? அப்பதான் தயார் தயாரா? தயார். வந்துனா? ஆனா ஒண்ணு என்ன ஒண்ணு? நம்ம இல்ல நான் வந்து ஆ. எனக்கு கல்யாணம் பண்ணிருந்தா பண்ணிருந்தா? கொஞ்சம் சீது வச்சோம். என்ன வச்சா? சீது வச்சேன். சீர் வச்சா? என்ன சீர் வச்சோம்னா? எனக்கு வந்து கத்திரி பீடா வேணும். கத்திரி பீடாவா? அப்படின்னா ஓ கத்திரி பீடா. எப்பா இந்த நாட்டை பிடி வரைக்கும் கிம்பீரா இந்த மூட்டையை முடிச்சு பொறுத்து பொறுத்து கட்டில விடுங்க. என்ன ஐயா பார்த்தா மக்கள் மகதா இந்த வேற என்ன வேணும்? அது மட்டும் கிடையாது. எங்களுக்கு ஈர போட்டா வரும். நான் போண்டா ஈர போண்டா பத்தா மணி பத்தா கட்டலையா? ஏய் உள்ள ஈர போட்டாக்கிறியா? உள்ள ஈர போட்டால காஞ்ச போட்டால போடா. ஏய் ஈர போட்டாவல காஞ்ச போட்டாவல ஒத்தடி போடா. இதுக்கு தந்தா நீ என்ன வலையில மாத்த பாடா நேரா நேரா வலையிலே மாத்த பாரு. நேரா கைட்டவங்கடா. அதிலதா இந்த சாய்வு எடுத்து போட்டா இவன் ஒரே ஏடா வண்டி ஒதுக்கினேட கால வச்சா. யார் அதுதான் பண்ணா முதல்ல சாய் எடுத்து போட்டு என் பொண்டாட்டி தூக்கி முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஏன் போட்டி போய் உரைச்சாவதா? இப்ப காலம் வந்து ரொம்ப கெட்டு போச்சு. என் முன்னாடி பின்னாடி உட்காந்து வைப்பேன். இந்த மாதிரி லக்கடி பையன் என் முன்னாடி கண்ணால பார்த்து சைட் அடிப்பான். நான் லக்காரி பையன் சைட் அடிப்பாங்க. சைக்கிள் பாங்க. அதனால என் முன்னாடி தூக்கி முன்னாடி உட்காந்து வச்சுட்டு சாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணுது. ஈரவாதா சரி தந்தா வேறடா எனக்கு வந்து 10 விரலுக்கும் 10 மோதிரம். அடே விரல் முழுக்க கிடாக்கிட்டு இருக்கு. 10 விரலுக்கு 10 மோதிரம். மோதிர விரல மகல்ல நூல் போட்டு தம்பூட்டி வேற பையா. எடுத்து கொடுத்து பாரு. நான் கையில போட்டுக்கிறேன். இல்ல நூல்ல கையில கட்டி விட்டு அப்படியே ஆச்சுறாங்க. என்ன மாட்டியா? நான் வரேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஏங்க மாப்பிள்ளை ரெடி. அவர் வரா. கல்யாணத்துக்கு ரெடி இருந்தியா? இந்த பொண்ணுக்கு இந்த பாக்கத்துல கிடையாதா? நான் பாத்துட்டேன். காய் கட்டு வா. பொண்ணு பார்த்தா போதுமா? நான் பாக்கத்தியா? பொண்ணு பார்க்கணும். வர மாதிரி. ஐயா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணுமா? மகத்தை பாருமா போடி. அந்த பொண்ணு சும்மா இருந்தது. அந்த பொண்ணு துப்பத்துல இருக்குடா. ஏன்டா இதுக்கு ஏன்டா
பக்கத்துல இருக்குதா? தாக்காதத்துக்கு வருகிறது புரிய தெரிஞ்சு போச்சு என்ன? நீ வாங்க போற தெரிஞ்சு போச்சு என்னடா? ஏண்டா இந்த புண்ணியாண்டி இது வருதா ஏன் இதுடா? இது வாயா என்ன? இந்த பொண்ணு ஏதோ கஷ்டங்குது ஏன் தெரியுமா இந்த பொண்ணுக்கு முன்னாடியே வேலைய ஒன்னே வச்சிருந்துக்குது அவன் விட்டு ஓட்டுக்குதான் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு போய் அரண்மனையில நீ வளர்க்க நல்லா பாசமா வளர்த்தா ஏதோ குழந்தை ஏமாத்தி போட்டான் அதான் குழந்தை நைட்டுக்கு உமால ஒரே உண்டு நீல வச்சிருந்தேன் சரியா அந்த பொண்ண லேசா நீ கொஞ்சம் தூக்க சொல்லு ஒரே போனா போது பொண்ணு குடிக்காதீங்க பொண்ணு துணி தூக்க சொல்றேன் தப்பா நானே கையும் காலம் ஒன்றையும் உரமா கிடக்குறேன் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி ஆன காலம் பூன காலம் நான் எது கட்டிக்கிட்டேன் கால் பார்க்கணும் ஐயா உன் காலத்தை பார்க்க வேண்டுமா பொண்ணு காலியா நல்லா கைதுல மாலியா நம்ம கைத்துல போடுறா என் கைத்துல போடக்கூடாதா எங்க போடணுமா தெளிவா சொல்லு வெடி அலுமா வாங்க விடா நல்ல வாசம் பேசி பாருடா நீ என்ன தாலி எல்லாத்தையும் வாங்குவாங்கன்னு தாலிங்கள வச்சிருந்தேன் எந்த தாலி அந்த பாடு தாலியோ போடுறா ஒன்னே சொல்லுதுல்ல கையை முட்டி முடமாக்குது தாலி கட்ட முடியாது நான் என்ன பண்றேன் ஒரு 3 முட்டி போட்டியா குத்துறேன் என்ன பண்றேன் அடே எத்தி போய் அம்மா கைத்துல மாட்டுதான் உனக்கு வந்து நல்ல மனசுடா எனக்கு கையும் கால மொண்டி மனமாக்குது நீ 3 முச்சி குத்து போட்டியா அப்படின்னு நான் பண்ணேன் உன் கையால அப்படியே போயா முதலாளிக்கு கைத்துல மாத்தி அப்படியே நீ கூட்டு போறியா முதலாளி வாங்கி யாரும் போயா முச்சு போச்சு அப்புறம் போதா என்ன பண்ண போற இந்த கல்யாணத்துக்கு இந்த மாலை பிபிலாம் கிடையாதா தமிழ் நாடு சொல்றா ஏதோ ஒண்ணு மாலை பிபிலாம் இல்லையா இல்லடா அட மோத பிபி வைக்கிறதுக்கு மேல உட்காந்த வக்கு இல்ல பக்கத்து பக்கத்துல வைக்கிறியா உனக்கு கால் விட போடுங்க கால் கட்டி கம்மி பண்ணுவாங்க இல்ல அந்த அளவுக்கு இன்னும் எங்கத பத்தி கேளுங்க நான் வட்டிக்கா ஏப்பா
போன வாரம் நான் 5 ஏய். வாங்க முடியும். ஏர்ல கட்டிக்கிற வீட்டுக்கே எவ்வளவு இஷ்டு போவான்னு தெரியல. அப்ப தாலி கட்டுடா. கட்டு கட்டு. ஏய் முதல்ல இப்ப இல்ல. பீப்பி கேளுடா. ஐயா பாதா இப்ப தாலி எப்படி கட்டுன்னு? என்ன கட்டுவா? ஐடா. இந்த கதவுல கதவை தந்தாவும் காமெடி பண்ணிக்கிறீங்க. அது ஐயா மாதே எல்லாருக்கும் வணக்கம். அது ஒரு ஓடி விக்கிறாரா? பின்னாடி அம்மா மாதே எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சரி புத்தி கொடுக்கறாங்க கட்டு. தம்பி மாதே எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் தாலி கட்ட போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஜோடா உடம்பு நல்லா கை தட்டுங்க. அந்த கை தட்டிலே என் மாய்க்கு தாலி கட்டிடுறேன். எல்லா கை தட்டுங்க, கை தட்டுங்க, அதை கை தட்டுங்கப்பா. அப்பா நீங்கள் உரைத்த பிரகாரமே மணவாளனை திருமணம் செய்து கொண்டேனப்பா. நீங்கள் பெற்றெடுத்த மகளை வாழ்த்துங்கள் அப்பா, வாழ்த்துங்கள். வாழ்த்தா. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இப்ப எங்க போறா? கணவன் வீட்டுக்கு செல்கின்றேன் அப்பா. அப்படியா? உண்மைதான் செல்வா, அப்படி அகற்றுமா மகேஸ்வரனே, பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு செல்ல போகின்றார். அப்பா. ஏண்டியா இந்த பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு பாரியே, நீ அணிந்திருக்கின்றாய் ஆடை யாவனா? யாரடி சொந்தம்? எனக்கு சொந்தமானது. எனக்கு தானே. எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு போடி. எனது அப்பா. கோவில் கட்டி உன்னை வைத்திருந்தேன். என் உள்ளத்திலே நான் கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன். நான் உன்னை நினைத்திருந்தேன். நான் கோவில் கட்டி நினைத்திருந்தேன். நான் நினைத்திருந்தேன். உண்மையறிந்த தலைவன் என்று உன்னை நினைத்திருந்தேன். நான் உன்னை நினைத்திருந்தேன். என் உள்ளத்திலே நான் கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன். நான் நினைத்திருந்தேன். பாரதியே உன் புகழை நான் போற்றினேன். நான் போற்றினேன். உன் புகழை போற்றினேன்.
நினைத்திருந்தேன் நான் நினைத்திருந்தேன். உங்களுக்கு சொந்தமான அனைத்து பொருட்களையும் நான் கொடுத்து விட்டேன் அப்பா. இப்பொழுது நான் கணவன் வீட்டுக்கு செல்லலாமா? என் கணவன் வீட்டுக்கு செல்கின்றேன் அப்பா. அப்படியாகட்டும். அனைத்துமே கொடுத்து விட்டேன் அப்பா. அனைத்துமே கொடுத்து விட்டேன். என்ன இருக்குது? என்ன இருக்குது? நீ சூழல் இருக்கிறாய் நெற்றியில தேவம். எவ்வளவு சொந்தம்? இந்த பைரனுக்கு சொந்தம். அது மட்டும் உன் சிரசில் இருக்கின்றது வண்ண மலர் யார் தோட்டத்தில் போட்டது? இந்த பைரவன் தோட்டத்தில் போட்டது. அணிந்திருக்கின்றாய் பட்டாடை. இந்த பட்டாடை யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். எல்லாத்தையும் கொலை. செத்து போயிட்டான். வரந்து போய் செட்டா நடி வரும். வரந்து விட்டு போடி. நாட்டை விட்டு செல்ல போகின்றார். கடைசியாக ஆசை ஏதாவது இருக்கும் அல்லவா? எனக்கு கடைசி அது ஒன்றுதான் இருக்கிறது. தாகமெல்லாம் தகுத்து விட்டதப்பா. அதனால் உங்கள் கரத்தினால் நான் குடிப்பதற்கு ஒரு சிறு குடிநீர் தாருங்கள். கொடுப்பவரில் நாட்டரசன் வாங்கி கொடுக்குற பிச்சைக்கார தேவையா? எப்படி வரணும்? கையேந்தி வர வேண்டும். அது மட்டுமா, எந்த ஒரு தந்தையும் கொடுக்காத சீர்வரிசை நான் கொடுக்க போகின்றேன். எவன் கேட்டது? 10 வரலுக்கும் 10 மோதிரம். 10 வரலுக்கு 10 மோதிரம். எவனும் கொடுக்காத சீர்வரிசை நான் கொடுக்க போகின்றேன். என்ன மட்டும் தெரிகின்றதா? என்ன மட்டும் தெரிகின்றதா? திருவோடு என்பார்கள். திருவோட்டை எடுத்துக்கொண்டு இந்த தெருவை நீ ஓடு, அவன் அந்த தெருவை அவன் நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்து இருந்த முதலிலிருந்து இதுவரை என் தாய் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. என் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என் தந்தையாகப்பட்டவர் வளர்த்து வந்தார். ஏதோ தெரியாமல் ஒரு சிறிய தவறை செய்துவதற்காக எனக்கு எப்படி ஏற்பட்டு விட்டது. ஆண்டவா, ஆண்டவா, யாருக்கு என்ன துரோகத்தை செய்தேன் ஆண்டவா? இப்பொழுது வீதி வீதியாக பிச்செடுக்கும் நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது ஆண்டவா. இறைவா, இறைவா. கடவுளே கடவுளே உனக்குமா புரியல. கடவுளே கடவுளே உனக்குமா புரியல. நல்ல உள்ளம் துயரிலே நழுவி போவது முறையிலே. கடவுளே கடவுளே உனக்குமா எனக்கு ஏற்படுபட்ட நிலைமை ஏற்பட வேண்டும் அத்தான். சின்ன சிறு வயதிலிருந்து இந்த வீதியிலே விளையாடி கொண்டிருப்பேனே, இப்பொழுது என் கரத்திலே திருவாடை கொடுத்து திருவோரமோடு சொல்லி விட்டார் என் தந்தையாக விட்டவர். கருணை செய்ய நீ கவலை தெரியல.
நிலைமை ஏற்பட்டு இருக்கும். ஒரு பெண்ணை காப்பாற்றிய காரணத்தினால் தத்தியாகப்பட்டவர் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்தி விட்டாரே ஆண்டவா. நல்லோர் வாழ்வில் துன்பம் இருந்தால் நன்மத்தால் அல்லவா. நல்லோர் வாழ்வில் துன்பம் இருந்தால் நன்மத்தாலும் அல்லவா. எல்லா வல்ல இறைவா உனக்கு இதையும் எடுத்து கொள்ளவா. இதையும் எடுத்து சொல்லவா. கடவுளே கடவுளே உனக்குமா புரியல. உனக்குமா புரியல. உனக்குமா புரியல. மகேஸ்வரி, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் என்று பார்க்கவா? கண்கலங்க வேண்டாம் மகேஸ்வரி. என்ன இது? நம்முடைய தந்தையாகப்பட்டவர் இப்பேற்பட்ட கொடிய நோய் பிடித்தவருக்கு திருமணம் செய்து விட்டு வைத்து விட்டாரே என்று தானே மனம் வருத்தப்படுகின்றாள். மகேஸ்வரி, கண்கலங்க வேண்டாம் மகேஸ்வரி. மகேஸ்வரி, நடந்தது திருமணமே கிடையாது. ஆகினால் நான் கட்டிய மாங்கல்யத்தை அது கயிற்று என் கட்டிலை கொடுத்து விட்டு நீ யாரையாவது திருமணம் இப்படி ஒரு வார்த்தை எப்பொழுது உரைக்கின்றீர்களே? எனக்கு யார் இருக்கின்றார்? எனக்கு யாருமே கிடையாது. என் தாயாகப்பட்டவர்கள் அதை பெற்றெடுத்து விட்டு முகம் பார்க்காத முன்பதாகவே இருந்து விட்டார். உடன் பிறந்த ஒரே ஒரு அண்ணன் இருந்தார். அவனும் இருந்து விட்டார். என்னை பற்றெடுத்து மார் மீதும் தோல் மீதும் எடுத்து எனக்கு என் தந்தையாகப்பட்டவரோ திருமணம் எனக்கென்று இருப்பவர் நீங்கள் ஒருவர் மட்டும்தானே. விட்டால் நான் என்ன செய்வேன் அத்தா? சரி, எனக்கு பகையாரி தேனே உனக்கது புரியாது. அந்த தெய்வபராமல் விளங்காது. விதியும் அதியும் விதியும் பதியும் ஏனம்மா. அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. விதியும் அதியும் அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. என் மதியில் வந்தவள் நீயம்மா. வழிமரத்தால் விதியம்மா. மயக்கம் எனது தாயகம். மௌனம் எனது தாய்மொழி. கலக்கம் எனது காவியம். நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம். மௌனம் எனது தாய்மொழி. பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வைக்கு மிகவும் அழகு. மயக்கம் எனது தாயகம். மௌனம் எனது தாய்மொழி. கலக்கம் எனது காவியம். நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம். மௌனம் எனது தாய்மொழி. மகேஸ்வரி, ஒரு நாட்டுக்கு இளவரசியாகப்பட்டது காலமாகப்பட்டது மகன் என்றால்
இளவரசியாகப்பட்டவள் இப்பொழுது பிச்சைக்காரியாக நின்று கொண்டிருக்கின்றேன். என் தலை எடுத்தினை பார்த்தீர்களா? என் தந்தை இருந்தும் என் தாய் மறைந்தும் இப்படிப்பட்ட என் நிலைமை ஏற்பட்டு விட்டது. இனிமேல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. அதோ தெரிகின்றது பார்த்தீர்களா? இந்த கொடி வழியாக சென்று நம் எங்காவது பொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவா இறைவா, மனம் வருத்தப்படாமல் நான் மாங்கல்யத்தை வைக்கிறேன் என்று கேட்டதும், ஆனால் அதை மறுத்து வைத்து, சுவாமி கட்டிய கணவன் தான் முக்கியம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று என்னுடன் வாழ துணிந்து விட்டாயோ.